விசாரணைக்கு வந்த கைதிகளை கொடுமைப்படுத்தின வழக்கில் சஸ்பெண்ட் ஆன பல்வீர் சிங்கோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட இந்த உத்தரவை எதிர்த்து பல தரப்புல இருந்தும் எதிர்ப்பு குரல்கள் வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே பல்வீர் சிங் நல்லவரா கெட்டவரா, அரசு இவரோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணது சரியா தப்பா, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2023 மார்ச் மாசம் அம்பாசமுத்திரம்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு எல்லாம் விசாரணைக்கு போறவங்க கொடுமைப்படுத்தப்படுறதா ஒரு தகவல்கள் சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சது. பெட்டி கேசஸ்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக அழைக்கப்படுற எல்லாருடைய பற்களும் புடுங்கப்படுறதாகவும் கட்டிங் பிளேயரை வச்சு விசாரணைக்கு வந்தவங்களுடைய பல்ல புடுங்குறதே ஏஎஸ்பியா இருந்த பல்வீர் சிங் ஐபிஎஸ் தான் ரொம்ப லேட்டரா தான் தெரிய வந்துச்சு. எவன் எந்த கேஸுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அவரோட சப்டிவிஷனுக்குள்ள இருக்கிற 3 ஸ்டேஷன்ல எந்த அக்யூஸ் மாட்டாலும் டெய்லி சாயங்காலம் வந்து பல்ல புடுங்கிறது, அவன் காதை கொரட்டா வச்சு திருவுறது, டெஸ்டிஸை க்ரஷ் பண்ணுறதுன்றது ஹேபிட்டாக இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதில் பாதிக்கப்பட்ட விக்டிம் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள். ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோ ஓட்டுறாரு, ஒன்றா தான் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. பொண்டாட்டி கூட ஏதோ தகராறு, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு, இருந்தாலும் வந்து தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறான்ட்டு ஏதோ கம்ப்ளைண்ட். அவனை கூட்டு போய் பல்ல பிடிங்கிருக்காரு. சும்மா ரோட்டில் நின்று தகராறு பண்ணுறவன், பொண்டாட்டிக்கிட்ட தகராறு பண்ணுறவன்லாம் கூட்டு வந்து இந்த ஆளு கொரடா வச்சு அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் கட்டிங் பிளேயரை வச்சு காதை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. இப்போ எவ்வளோ சிக்காக இருப்பான் ஒரு மாதிரி. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சமூக செயற்பாட்டாளர்களும் மனிதநேய ஆர்வலர்களும் பல தரப்புலேருந்தும் தங்களோட எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சாங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் அம்பாசமுத்திரம் சுற்றி இருக்கிற நிறைய போலீஸ் ஸ்டேஷன்களில் இப்படி விசாரணைக்கு கூப்பிடப்படுறவங்களுடைய பற்கள் புடுங்கப்படுது அப்படின்ற செய்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதமானது. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை சட்டசபை வரைக்கும் போயிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு பதில் சொன்ன சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற விதமா பல்வீர் சிங்கை சஸ்பெண்ட் பண்றதாவும் சொன்னார். பல்வீர் சிங் சஸ்பெண்டும் ஆனார். ஏப்ரல் 27 இந்த பிரச்சனைக்கு விளக்கம் கேட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டிஜிபிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர்னு 3 வாட்டி நோட்டீஸ் அனுப்பியும் டிஜிபி தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலன்னு சொல்லப்படுது. இந்த இடைப்பட்ட காலத்துல பல்வீர் சிங் மேல விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரிக்க போறதா அரசு தரப்புல சொன்னாலும் பல்வீர் சிங்கை விசாரணைக்கே கூப்பிடாம பாதிக்கப்பட்ட மக்களை திரும்ப கூப்பிட்டு மிரட்டினாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. சஸ்பென்ஷன் விசாரணை கமிஷன் ஒரு பக்கம் இந்த கேஸ் போயிட்டு இருக்கிறப்போ பல்வீர் சிங்குக்கு டிசம்பர் 15 கோர்ட் பெயிலும் கொடுத்திருக்காங்க. அவருக்கு பெயில் கொடுத்ததை ஏத்துக்கவே முடியாது, இது ரொம்ப தப்பான விஷயம்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. இது போதாதுன்னு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் பல்வீர் சிங்கோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிருக்கிறது பலருக்கும் அதிர்ச்சியையும் கோவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு அரசு தரப்புல சொல்லப்படுற விளக்கம் என்ன அப்படின்னா, ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல்ஸ் படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை ரொம்ப நாள் சஸ்பென்ஷன்ல வைக்க முடியாது. அவரோட சஸ்பென்ஷனை குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரிவைவ் பண்ணியே ஆகணும். அவர் மேல வச்ச குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததாலும் அவரை ரொம்ப நாள் சஸ்பென்ஷன்லேயே வச்சிருக்க முடியாது அப்படின்ற ரூல் மூலமாகவும் ஹோம் மினிஸ்ட்ரியோட பிரஷர்னால தான் அவரோட சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கிறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மக்களுக்காக மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய அரசாங்கம் ஒரு ஆபீசரை காப்பாற்றுறதுக்காக மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுறது ஏத்துக்கவே முடியாத ஒரு குற்றம் தான்.